மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயும் மல்லியும் வந்து பூமி பூஜை வந்து நல்லபடியாக முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வராங்க. வந்ததும் வந்து அங்கே ராஜேஸ்வரி வந்து ரொம்பவே நக்கலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னா, மல்லி வீடு வந்து அதாவது வந்து விஜய் வந்து கட்ட போகிற அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து மல்லி வீடுன்னு தான் சொல்லி பேர் வச்சுருக்காரு. அது வந்து இன்னையோட மல்லியோட வீடு வந்து டமால் ஆகிடும், வெடிஞ்சு போயிடும், முடிஞ்சு போயிடும், அவள் பேர்லலாம் ஆரம்பித்தா அது வந்து நல்லா இருக்குமா, விளங்குமா அப்படின்ற மாதிரி வந்து டீஸ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இதை கேட்ட விஜய்க்கு வந்து என்னதான் சில பேருக்கு வந்து புத்தி சொன்னாலையும் வந்து திருந்த மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஜென்மத்துக்கெல்லாம் நம்ம சொல்லி என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயும் வந்து இன்டைரக்டாக வந்து ராஜேஸ்வரியை திட்டிகிட்டு இருக்காங்க. ராஜேஸ்வரிக்கு இன்னும் தெரியல போல் இது நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்துமே வந்து ராஜேஸ்வரி வந்து சும்மா விடாமல் ராஜேஸ்வரி வந்து விஜயும் மல்லியும் வந்து சீட்டு பேசுகிறது, கேவலமாக பேசுகிறது, அது எப்படி நீங்கள் முடிச்சிடுவீங்க, அவருக்கு அப்போ நான் எதுக்கு இருக்கேன், நீங்கள் எப்படி முடிப்பீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து எந்த பேங்க்கில் வந்து லோன் எடுத்திருக்காங்க, எவ்வளோ லோன் எடுத்திருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து விஜய்க்கே தெரியாமல் லேப்டாப்பில் இருந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து பார்த்துட்டாங்க. நெக்ஸ்ட் படி என்ன, அந்த பேங்க் மூலமாக வந்து ஏதாவது வந்து ப்ரெஷர் பண்ணுறது, இல்லை பணம் கொடுக்காமல் இருக்கிறது, இல்லை லோனை எப்படியாவது வந்து கேன்சல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் வந்து இது எல்லாத்தையும் தாண்டி, இது எல்லாத்தையும் மீறி வந்து விஜய் வந்து இதை முடிப்பாரா, இல்லை முடிக்காமல் பாதியிலே வந்து திரும்பவும் வந்து இதை கைவிட்டுருவாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏன்னா இப்போதைக்கு எல்லாமே வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் சாதகமாக தான் வந்து நடந்துகிட்ருக்கே. பிரச்சனை வந்தாலுமே வந்து இந்த பிரச்சனை வந்து இவங்களுக்கு சாதகமாக வந்து முடியுது, எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா வந்து கல்யாணம் வந்து நின்று போனது, அங்கே வீட்டில் வந்து வெண்பா வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது, எல்லாமே வந்து மல்லிக்கு வந்து ஃபேவராக தான் நடக்குது. இருந்தாலுமே வந்து எவ்வளோ நாளைக்கு வந்து ரேணுகா வந்து கதிரேசன்கிட்டயே இருக்காளோ அது வரைக்கும் வந்து இங்கே மல்லிக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பணம் வந்து அந்த பிரச்சனை, இப்போ ராஜேஸ்வரி வந்து ஒரு பிரச்சனை கொடுத்துட்ருக்கா. ராஜேஸ்வரியால் வந்து அவளோட தோல்வியை வந்து ஏற்றுக்கவே முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து நெக்ஸ்ட் பிளானாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மல்லியையும் விஜயும் வந்து போட்டு தள்ளுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க. அது போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க எதுவுமே வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. வீட்டில் செஞ்சு வச்சுருக்க சாப்பாட்டில் வந்து மருந்து ஏதோ கலக்குறாங்க. அது விஷமாகவும் இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளமாக கொடுக்குற ஒரு மருந்தாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து மல்லியையும் விஜயும் ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்றதுக்காக வந்து சாப்பாட்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சாப்பாடு வந்து மல்லியும் விஜயும் வந்து சாப்பிட போகிறாங்களா, இல்லை இந்த சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போய் ராஜேஸ்வரிக்கிட்டே கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ வந்து மல்லி அதை வந்து எப்படியாவது வந்து கண்டுபிடிச்சி அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு போய் ராஜேஸ்வரிக்கிட்டே கொடுத்தா வந்து எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். அது ராஜேஸ்வரி சாப்பிடுவாங்களா, இல்லை சாப்பிட முடியாமல் தவிப்பாங்களா அப்படின்றத பார்க்குறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா வந்து வினை விதைத்தவன் வினை அறுப்பான்றது ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ மற்றவங்கள போட்டு தள்ளணும் அப்படின்னு பிளான் பண்ணால் அது வந்து உன்னையே தான் வந்து சேரும் அப்படின்றது ராஜேஸ்வரிக்கு வந்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆக மொத்தத்தில் எவ்வளவோ நீ பிரச்சனை கொடுத்துட்டு அவங்க நல்லா இருக்கக்கூடாது, அவங்கள எதுவுமே வந்து முன்னேற விடக்கூடாது, எதுவுமே வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு நிறைய பண்ணிட்டேன். அதையும் தாண்டி இப்போ வந்து அவங்க உயிரோடையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு விஷயம் பண்ணும்போது அதை வந்து எப்படி வந்து ஏற்றுக்க முடியும், பார்த்துட்ருக்க முடியும்? அது கண்டிப்பாக வந்து உனக்கே திரும்ப ரிவீட் அடிக்க போதா, இல்லை இது எதுவுமே தெரியாமல் நம்ம மல்லி தான் வந்து சாப்பிட்டுட்டு மல்லிக்கு தான் வந்து ஏதாவது ஆக போதா, இதிலேருந்து வந்து விஜய் வந்து காப்பாற்ற போகிறாரா, இல்லை மல்லிக்கு ஏதாவது ஆகிட்டு வேறு ஏதாவது வந்து பிரச்சனை வந்து நடக்க போதா, இல்லை அதுக்காக வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு போராட போகிறாரு, எந்த அளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து அக்கறையை வந்து பார்த்துக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்ட போகிறாங்களா? இது எல்லாமே மொத்தமாக வந்து ராஜேஸ்வரிக்கு ரிவெஞ்ச் ஆகிடுமா அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு தான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்றா இருக்குது. நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து மல்லிக்கு ஃபேவராக நடக்கணும், மல்லிக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வந்து டைரக்டர் வந்து என்ன நினச்சிட்ருக்காரு, ரேணுகாவுக்கு நல்லது நடக்கணும், ரேணுகாவுக்கு இது மட்டும்தான் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் நினச்சிட்ருக்காரு. நம்ம நினைக்கிற மாதிரி வந்து அவர் எடுக்கவும் மாட்டேன்றாரு. ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இந்த இதில் வந்து சுடரை வந்து காட்டவே இல்லை. அது பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா வந்து அவள் மூஞ்சை வந்து பார்த்தாலே இப்போல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகுதுங்க, என்னன்னே தெரியல.
ஏன்டா இவ்வளோலாம் காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேசுகிறதும் ஒரு பக்கம் வந்து டென்ஷன் ஆகுது, அவங்க பண்ணுற விஷயமும் வந்து டென்ஷன் ஆகுது. உரிமை இல்லாத இடத்துல வந்து உரிமை கொண்டாடுறது, அது உரிமை இல்லைன்னு தெரிஞ்சவங்கக்கிட்டேயே வந்து ஓவராக வந்து அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசுகிறதெல்லாம் வந்து பார்க்கவே முடியல. யாரை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லிக்கிட்ட தான் வந்து மல்லிக்கு தெரியும் இப்போ சுடர் இல்லை அப்படின்றது. அது மல்லிக்கு தெரியுன்றதும் சுடருக்கு தெரியும். அப்படி இருந்துமே வந்து மல்லியை வந்து மிரட்டுறது, இப்போ என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறது, கதிரேசனோட பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து திமுறா பந்தாவும் பேசுகிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க. ஏன்னா வந்து தெரியாதவங்கக்கிட்ட நடிக்கலாம், தெரிஞ்சவங்ககிட்டே வந்து வேணும்ன்ட்டே சீன் போட்டுட்டு ஏதோ உலகத்திலே இல்லாத அழகு வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு மினுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் கடவுளாக பார்த்து அந்த கல்யாணத்தை வந்து நடத்தாமல் விட்டுட்டாங்கன்னு தான் நினைக்க சொல்லணும். ஏன்னா வந்து மல்லி அவ்வளவோ வந்து ட்ரை பண்ணாங்க. அப்படி இருந்துமே வந்து எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாமல் கடவுளாக பார்த்து லாஸ்ட் மினிட்ல வந்து மல்லியோட அண்ணா மூலமாக தான் இந்த கல்யாணம் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறம்போது அது நின்றுச்சு. அதை வந்து ஏற்றுக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு ட்ராமா வந்து போட்டாங்க. அது போட்டுமே வந்து யாரும் நம்பலை. இருந்தாலும் விஜய் வந்து ரேணுகா வேணும், ரேணுகாவான மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த மனசை வந்து எப்படியாவது வந்து மல்லியால் தான் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி இல்லையா வந்து விஜய்க்கே வந்து டவுட் வர்ற மாதிரி வந்து ஏதாவது வந்து பண்ணுங்கள். இல்லைனா வந்து இது வந்து எவ்வளோ நாளைக்கு இழுத்துட்டு போகும் அப்படின்றதே வந்து கெஸ் பண்ண முடியல. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.